Hi student, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th physics unit 1 electrostatics உள்ள numerics. Consider an electron traveling with a speed v0 and entering into the uniform electric field E, which is perpendicular to the v0. Ignoring the gravity, obtain the electron's acceleration, velocity and position of a function of timeல சொல்லணும் நம்ம. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், கிவன் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, அது வி நாட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க, அது இ வெக்டார். ஸோ ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ எக்ஸ் டைரெக்ஷனில் நான் ஐ கேப் எடுத்துக்கிறேன், ஒய் டைரெக்ஷனில் ஜே கேப் இன் வெக்டர் ஃபார்மேட்டில் நம்ம போடுறதுக்காக. ஸோ நவ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஃபோர்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப் F equal to E into Q. நம்ம E equal to F by Q படிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து F equal to E into Q. இந்த இடத்துல எலக்ட்ரான் யூனிட் சார்ஜ்னால நான் E எடுத்துக்கிறேன். ஸோ E electric field I into unit charge small e. And also electron travel ஆகிறதுனால there will be acceleration. So F equal to M into A. So 1 and 2 equal பண்ணா M into A equal to electric field into unit charge E into small e. இதிலிருந்து A என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். So acceleration A is equal to electric field into charge divided by mass. இதில் வந்து நெகட்டிவ் சைன் இருக்கு. ஏன் நெகட்டிவ் சைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். ஸோ this implies accelerate against the electric field. So அதனால நெகட்டிவ் சிம்பிள். ஸோ அதனால y டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டா மைனஸ் ஒயில் ஆக்சலரேட் ஆகும். ஸோ அதனால நான் மைனஸ் ஜே கேப் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ஆக்சலரேஷன். ஸோ நான் வெலாசிட்டி பார்க்கலாம். ஸோ வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சின்ஸ் டைம் ஃபங்க்ஷனில் எழுதுறதுனால v is equal to u plus at. இல்லை யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி வேர் வி ஹவ் வி நாட் அண்டு அது எக்ஸ் டைரக்ஷனில் போகிறதுனால ஐ கேப் போட்டிருக்கேன் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி. ஏ என்னது இஇ பை எம் அண்ட் மைனஸ் ஜே கேப் அண்ட் டி அப்படி எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், வி நாட் ஐ மைனஸ் electric field into unit charge divided by mass into time j cap. And then we have position vector where r vector is equal to ut plus half at square. நமக்கு டிஸ்டன்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் தெரியும், s is equal to ut plus half at square. ஸோ அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். u தெரியும் v நாட், t அப்படியே வச்சுக்கலாம். ஐ கேப் சின்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்னால ப்ளஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்புறம் ஜே கேப் நெகட்டிவ் டைரக்ஷனால மைனஸ் ஜே போடணும். ஸோ ஃபைனலி ஆர் வெக்டர் ஈக்குவல் டு வி நாட் டி ஐ கேப் மைனஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு யூனிட் சார்ஜ் டிவைட் பை எம் இன்ட்டு டி ஸ்கொயர் ஜே கேப். ஸோ இவ்வளோ தான். ஸோ நமக்கு இதில் தெரிய வேண்டியது என்னென்னா, எது எக்ஸ் டைரக்ஷனில் போகுது எது ஒய் டைரக்ஷனில் போகுதுன்னு தெரிஞ்சால் போதும். அண்ட் தென் வெலாசிட்டி டைம் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம இதை டெரைவ் பண்ணிடலாம். ஹோப் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு நியூமரிக்ஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.